ஹலோ, இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் சுண்டைக்காய் துவையல் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோங்க. இந்த சுண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்டொமக் இஷ்யூஸ் லைக் அல்சர், இன்டைஜஷன், டயேரியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க இதை அடிக்கடி கன்சியூம் பண்ணலாம். அண்ட் நம்ம பிளட்டில் இருக்க எக்ஸஸ் யூரிக் ஆசிட் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி தரும். அண்ட் ஃபீவர், கோல்டு, ஆஸ்தமா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்க எடுக்கலாம். இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரியான வேல்யூபிளான வெஜிடபிள் அதோட கசப்பு தன்மைக்காக நம்ம அவாய்ட் பண்ணாமல் இந்த மாதிரி துவையெல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க துவையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1 கப் சுண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 20 to 25, பூண்டு 5 to 6 பல், அண்ட் 1 காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், உளுத்தப்பருப்பு 3 ஸ்பூன், நல்லெண்ணெய், கொத்தமல்லி 1.5 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், தேங்காய் அரை மூடி, உப்பு தேவையான அளவு. அடுத்து பேனில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் இருக்க தண்ணி ஹீட்டான ஆயிலில் பட்டு பயங்கரமாக தெரிச்சு வரும். நல்லா கீழே தனிச்சு ஆட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சுண்டைக்காய் ஃபர்ஸ்ட் ஒயிட் கலரில் டேர்ன் ஆகிட்டு தென் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வரும். அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். சுண்டைக்காய் நல்லெண்ணெயில் பொரிக்கும் போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு. இது எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி பொன்னிறமாக ஆக வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம இன்னொரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 20 to 25 பல் வெங்காயம், 5 to 6 பல் பூண்டு, 1 வரமிளகாய் அண்ட் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்து விடுங்க. நாங்கள் இன்றைக்கி குழந்தைக்கு கொடுக்கறதுனால மிளகா கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஹாஃப் டொமேட்டோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம இப்போ எதெல்லாம் ரோஸ்ட் பண்ணமோ சுண்டைக்காய் அண்ட் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு அண்ட் இந்த ஆனியன்ஸ்லாம் போட்டோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு அரை மூடி தேங்காய் அண்ட் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட சுவையான துவையல் ரெடி ஆயாச்சு. இந்த துவையல் சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி எதுக்கு வேணால் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம். கசப்பு ஜாஸ்தி தெரியவே தெரியாது. சுண்டைக்காயோட கசப்பு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.